என்னடா சொல்ற? சத்தமா சொல்லாதடா, யாருக்கு அதில் விழுந்துற போகுது. இதெல்லாம் தப்புடா மகேஷ். என்ன தப்பு? மகேஷ் காயத்ரியை லவ் பண்ணுறான், அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? காயத்ரி இவனை விட 10 வயசு பெரிய பொண்ணு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவளோட அப்பா இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்து இவனோட அப்பா தான் காயத்ரியை தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு. அவளை போய் எப்படா? சரி, அதனால் என்ன? அந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாவை மாமா அத்தன் தான் கூப்பிடுறா. அதை நெசமாக்கணும்னு தானே ஆசைப்படுறான் மாப்பிள்ள. டேய் மகேஷ், இவன் பேச்சு கேட்காத. அந்த பொண்ணோட ஜாதகம் ஊரறிஞ்ச விஷயம். கல்யாண தேதியை குறிச்சாலே வரப்போற மாப்பிள்ளைக்கு மரணம் நிச்சயம். மகேஷ் சொன்னா புரிஞ்சுக்க, வேணா தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு, 500 ரூபா தான், நான் கூப்பிட்டு போறேன். நான் சொல்றதுக்கு அவளை மறந்துரு. அடச்சி, என்ன மாமா அப்படி பேசுற? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுறேன். இல்லடா மகேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் பேச வேணாம், நான் வரேன். என் பெரியத்த சொல்லிருக்கு, அதோ இங்கே தெரியுதே ஒரு மலை, அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா. அதை சாட்சியா வச்சு என் கழுத்துல நீங்க தாலியை கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான். என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகா யோசிச்சேன். நீ இவ்வளோ கேவலமா யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்றது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா? இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தந்தாதான். யாரா அவன் வெள்ளாம பண்ற வயக்காட்டுல? யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க? எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க? மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை. காயத்ரி, என்னம்மா? எவ்வளவு நேரண்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தர, சாப்பிட்டு போ. இல்லை, இப்பதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன்.
Blue eyes, blue skies, blue seas. என்ன குட்டி அப்படி பாக்குற மாமன கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறியே? அம்புட்டு ஆசையா மாமா மேல? அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உன் அம்மாக்காரி தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. உனக்கு எனக்கும் தான் பொருத்தம். அத யாராலையும் மாத்த முடியாது. வாத்த எப்படி இருக்க? சீ, வாய மூடுறா. உன்னதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, இவன் வந்திருக்கானா? அப்புறம் ஏன்டா அடிக்கடி வந்து ராவடி பண்ற? நீ சொல்லிட்டா போச்சா? என் பச்சை கிளியை எனக்கு கட்டி கொடுத்துடு. டேய், அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேன், பறந்து போயிடுறேன். என்ன குடி சொல்ற? பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு இருக்க. இனி ஒரு முறை சொல்ல மாட்டேன், ஸ்டேஷன்ல வச்சு பிச்சு எடுத்துருவேன். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அத்தை வீட்டுக்கு மருமகன் வந்தா ஸ்டேஷன் கூட்டு போயிடுவீங்களா? போங்க சார், போய் வேலையை பாருங்க. டேய், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அத்தை வரட்டா? குட்டி வரட்டா? என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. உன் பொண்ணு ஜாதகத்துக்கு பயந்து ஒருத்தனும் கட்டிக்க வரமாட்டான். வச்சு ஊருக்காக தான் போடணும். வரத்த என்ன பண்றது? இப்படி பண்ணிட்டு இருக்கானே. நீ உள்ள போமா காயத்ரி.